கம்பியை எடுத்துக்கொண்டு ராமையாவின் கூட்டாளியின் வீட்டை நோக்கிச் செல்கிறான். கதவை திறந்த கூட்டாளியின் தலை மீது இரும்பு கம்பியால் ஒரே ஒரு அடி. ரத்தம் தெரிகிறது. பயத்தில் உறைந்து போனவன் சிவகுமார் கிளம்புவதற்கு முன், எங்க அம்மாவை பத்தி பேசினால் இதோட உன் நிம்மதி கெட்டிரும் என்று மெல்லிய குரலில் கூறிவிட்டு அந்த இடத்தில் இருந்து அமைதியாக மறைகிறான். மறுநாள் காலையில் அந்த செய்தி சிலைட்டர்புரம் முழுவதும் பரவுகிறது. ஒரு சின்ன பையன் ஒரு ரவுடியை தாக்கிவிட்டான். அந்த கணத்தில் அனல் பறக்கும் மயிலாப்பூர் சிவகுமார் என்ற மயிலை சிவாவின் விதை விதைக்கப்படுகிறது. 1990களின் நடுப்பகுதி. திருவல்லிக்கேணி மயிலாப்பூர் எல்லை சிவாவின் துணிச்சலை கேள்விப்பட்டு அவனைப் போலவே சிறு சிறு சலசலப்புடன் அலையும் 10 இளைஞர்கள் அவனுடன் இணைகின்றனர். அவர்கள் இலக்காக வைத்தது தென் சென்னையின் முடிசூடா மன்னன் தோட்டம் சேகர். சேகர் அரசியல் பின்புலம், கட்டுமஸ்தான உடல், கூர்மையான புத்தி என எல்லாவற்றிலும் சிவாவை விட ஒருபடி மேலே இருந்தான். அவர் ஒரு பேச்சாளர், ஆனால் நிழல் உலகில் பயங்கர தாதா. சிவா சேகரின் கூட்டாளிகளிடம் சென்று, எனக்கு உங்க அண்ணா கூட சேர்ந்து வேலை பார்க்கணும், மயிலாப்பூர்ல வேலைகள் நிறைய இருக்கு என்று கெஞ்சுகிறான். சேகரின் ஆட்கள் அவனை சிரித்துவிட்டு